சாமியே 100 செல்வம் கூட போதுமா? ஃபஸ்ட்டு வந்து ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணிட்டு இதில் உங்களுக்கு நான் ஒரே ஒரு ப்ரீசெட் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ஒரே ஒரு ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ஒரே ஒரு ப்ரீசெட் வந்து இருக்கும். ஸோ இதை ஃபஸ்ட்டு கரெக்டாக அந்த ஒரே ஒரு ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கறக்கா எப்பயும் போல் நானே என்ன பண்ணேன் இந்த மாதிரி சாங்கு, அதுக்கடுத்து இந்த இடத்துல வர இந்த லிரிக்ஸு, அந்த லிரிக்ஸுக்கான எஃபெக்ட் எல்லாமே நானே உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இந்த லிரிக்ஸ் எஃபெக்ட்லாம் போக மீதம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு எக்கச்சக்கமாக நிறைய லேயர்ஸ் கொடுத்துருப்பேன். இந்த நிறைய லேயர்ஸ்லாம் பார்த்து நீங்கள் எடிட் ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் நினைக்கவே வேணாம். ரொம்ப ஈஸியாக ஆக்குறக்காக தான் இந்த மாதிரி நிறைய லேயர்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த லேயர்ஸ் எல்லாத்துலேயுமே நானே ஆல்ரெடி எஃபெக்ட் அந்த டெக்ஸ்ட்டு எல்லாமே ஆட் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஜஸ்ட் இதில் உங்களோட இமேஜை மட்டும் ஆட் பண்ணி இதில் ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த ஒரு எஃபெக்ட்டை வந்து கொண்டுட்டு வந்துடலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்கச்சக்கமாக நிறைய குரூப்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்கேன்னா ஸோ இந்த குரூப்ஸ் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு எப்படி ஒரு குரூப்லேயும் உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த வீடியோட ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு பீட் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஃபஸ்ட்டு இந்த க்ரீன் கலர் டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டெக்ஸ்ட்லாம் முடிஞ்சு ஃபஸ்ட்டு பீட் மார்க் அந்த 7.14 செகண்டில் ஸ்டார்ட் ஆகுதா. ஸோ அந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லேயரு பிக்சர் 1 அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ அந்த குரூப்பை ஃபஸ்ட்டு டச் பண்ணுங்கள். டச் பண்ண பார்த்தீங்கன்னா கீழே இந்த மாதிரி எடிட் குரூப் அப்படின்ற ஆப்ஷன் வருதா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ண இந்த மாதிரி உங்களோட இந்த மாதிரி ஒரு ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த லேயரோட லாஸ்ட்டில் போய் ஃபஸ்ட்டு ஒரு பீட் மார்க் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் கரெக்டாக அந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ இந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு அடுத்து இந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ண நினைக்கிற உங்களோட இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜ் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு வீடியோட லாஸ்ட் போயிருங்க. அந்த ப்ளே பண்ணுற ரைட் சைடு இருக்க ஆறாம் மார்க்கு ஒரு 2 தடவை டச் பண்ணால் லாஸ்ட் பீட் மார்க் போயிடும். போனதுக்கப்புறம் இந்த ரெண்டாவது இருக்க சிம்பிளை கொடுத்து கரெக்டாக வீடியோட லாஸ்ட் வரை இழுத்துட்டு இப்போ ஸ்டார்டிங் வந்துட்டு அந்த லேயர் லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே எல்லா லேயருமே கீழே கொண்டுட்டு வந்துட்டு ஸோ மறுபடியும் அந்த லேயரை டச் பண்ணி அதோட சைஸை வந்து கம்மி பண்ணி கரெக்டாக வந்து அந்த பாக்ஸுக்குள்ளே உங்களோட இமேஜ் வந்து செட் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி சைஸை மட்டும் கம்மி பண்ணாலே போதும். ஃபஸ்ட் இதில் அழகாக சேஞ்ச் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ சேஞ்ச் பண்ணி முடிச்சக்கப்புறம் அப்படியே பேக் வந்துருங்க. ஸோ பேக் வந்துட்டு நீங்கள் அந்த இதை மூவ் பண்ணி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இந்த ஃபஸ்ட் இதில் கரெக்டாக வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதே மாதிரி அடுத்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிக்சர் 2 இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். அதை நீங்கள் டச் பண்ணி அதே மாதிரி எடிட் குரூப் போங்க. போயிட்டு அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு லேயரோட லாஸ்ட்டில் போய் ஒரு பீட் மார்க் வச்சுட்டு கரெக்டாக ஸ்டார்டிங் வந்துருங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணி அடுத்து அந்த மீடியா அப்படின்ற டச் பண்ணிட்டு ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த பர்சனோட இமேஜ், அதாவது நீங்கள் இதில் ஹீரோட இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜ் ஆட் பண்ணணும்னு எடிட் பண்ணணும்னு வச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த இமேஜை ஃபஸ்ட்டு இதில் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி இதையும் கரெக்டாக அந்த வீடியோட லாஸ்ட் போயிட்டு அந்த ரெண்டாவது இருக்க சிம்பிளை கொடுத்து ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணி கரெக்டாக லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே கொண்டுட்டு வந்துட்டு இப்போ மறுபடியும் அந்த லேயரை டச் பண்ணி கரெக்டாக வந்து அதை என்ன பண்ணால் அதோட சைஸை கம்மி பண்ணி இந்த மாதிரி அந்த பாக்ஸுக்குள்ளே அந்த இமேஜ் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ ஸோ அந்தளவுக்கு இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக மாறிடும். இப்போ 2 இதில் நம்ம ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. இதே மாதிரி அடுத்து மீத இருக்க எல்லாத்துலேயும் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதனால் கரெக்டாக மூவ் பண்ணி அடுத்து இப்போ 2வது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து இந்த 3வது பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க அந்த 5 குரூப்லையுமே எல்லா இமேஜுமே கரெக்டாக வந்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கடுத்து இது எல்லாத்தையுமே நாம் ஒரு குரூப்பாக தனித்தனி குரூப்பாக வந்து மாற்ற போகிறோம். ஸோ அதை எப்படி மாற்றுறேன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு லேயருக்கு பதிலாக அந்த ஃபஸ்ட்டு இமேஜ் நம்ம வந்து ஆட் பண்ண பதிலாக அந்த லேயருக்கு வந்துருங்க. கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு பீட் மார்க் வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இமேஜ் ஆட் பண்ண பதிலாக அந்த லேயரை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதுக்கடுத்து மேலே இருக்க அந்த லேயரு, ஸோ அதுக்கடுத்து இருக்க அந்த லேயரு, ஸோ அதுக்கடுத்து இருக்க அந்த 2 டெக்ஸ்ட்டு, ஸோ மொத்தம் 5 லேயரை நம்ம செலக்ட் பண்ணி ஒரு குரூப்பாக மாற்ற போகிறோம். ஸோ கரெக்டாக அந்த 5 லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்க ஃபஸ்ட்டு சிம்பிள் இருக்குது பதிலாக ஜஸ்ட் அதை கொடுத்தாலே போதும். அது வந்து ஒரு குரூப்பாக இந்த மாதிரி மாறிடும். மாறினதுக்கப்புறம் இதே மாதிரி அடுத்த 5 லேயர், ஸோ அடுத்து அந்த பிக்சர் இருக்குது பதிலாக அந்த ஃபோட்டோ ஃபஸ்ட்டு லேயராக வச்சுட்டு அடுத்து 2வது இருக்குது, அதுக்கு மேலே இருக்குது, அதுக்கு அடுத்து இருக்குது. ஸோ அதே மாதிரி அடுத்து மீத இருக்க அந்த மீத இருக்க 2 டெக்ஸ்டையும் சேர்த்து 5 லேயர் ஆக்கிட்டு ஸோ இந்த மேலே இருக்க அந்த குரூப் அந்த ஃபஸ்ட்டு இருக்க குரூப்பை கொடுத்தாலே போதும். அதுவும் இந்த மாதிரி குரூப்பாக மாறிடும். ஸோ இதே மாதிரியே மீத இருக்க எல்லாத்தையுமே கரெக்டாக வந்து இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. குரூப் மாதிரி எல்லாமே நம்ம செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த குரூப் எல்லாத்துக்குமே நம்ம ஒரு சில எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணா இப்போ ஃபஸ்ட்டு இருக்க குரூப்புக்கு பதிலாக அதுலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு இருக்க குரூப்போட ஸ்டார்டிங் வந்துருங்க. ஸ்டார்டிங் வந்து கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை ஃபஸ்ட்டு டச் பண்ணுங்கள். ஸோ அந்த லேயரை ஃபஸ்ட்டு டச் பண்ணால் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ண பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு அந்த லேயரோட ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணால் அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணுங்கள். அதாவது இந்த அளவுக்கு போதும். ஸோ கொஞ்சம் மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் கூட கொஞ்சம் மூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல போய் இன்னொரு கீ ஃப்ரேம் ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கீ ஃப்ரேம் இருக்குது பதிலாக அதுக்கு வந்துட்டு இப்போ அந்த ஃபஸ்ட்டு இருக்க
நம்மளோட இமேஜ் இருக்குது பதில் அந்த இமேஜ் லேயரோட குரூப். ஸோ அதை அப்படியே எல்லாத்துக்குமே கீழே கொண்டு வந்துருங்க. அந்த டாப்புக்கு அது வந்து நம்மளோட கண்ணை விட்டு மறையிற அளவுக்கு கீழே இருந்து நமக்கு மேலே மூவ் ஆகிற மாதிரி தான் இந்த எஃபெக்ட்டை கொண்டு வர போகிறோம். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கீழே கொண்டுட்டு வந்துட்டு இப்போ அந்த 2 பீட் மார்க்குக்கு நடுவில் கொஞ்சம் மூவ் பண்ணுங்கள். அந்த ரெட் கலர் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் மூவ் பண்ணுங்கள். ரொம்ப போயிடாங்க. அந்த 2 பீட் மார்க்குக்கு நடுவில் இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ இந்த கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கர்வ் இருக்கா, அந்த பீட் மார்க்குக்கு பக்கத்துலேயே அதை ஜஸ்ட்டு டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் செட் பண்ணுற மாதிரி, அதாவது ரெண்டையுமே கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் இந்த மாதிரி மேலே மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிட்டு இந்த சைடில் இருக்க 3 டாட்டை ஃபஸ்ட்டு டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் இந்த காப்பி கர்வ் அப்படின்னு இருக்கா, ஜஸ்ட் அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்தக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துருங்க. ஸோ பேக் வந்துட்டு இப்போ ஃபஸ்ட் இதில் நாம வந்து அந்த எஃபெக்ட்டை வந்து கரெக்டாக மேக் பண்ணியாச்சு. ஸோ இதை நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தாலே தெரியும், ஃபஸ்ட் இதில் மேக் பண்ணியாச்சு. இதே மாதிரி அடுத்த குரூப்லையும் ஸோ கரெக்டாக ஃபஸ்ட்டு அந்த குரூப்பை டச் பண்ணுங்கள். டச் பண்ணி அந்த லேயரோட, அதாவது அந்த குரூப்போட ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு போயிட்டு அந்த மூவ் ட்ரான்ஸ்ஃபார்மர் போயிட்டு கரெக்டாக வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து அதே மாதிரி கொஞ்சம் மூவ் பண்ணி அந்த நடுவுலையும் போய் இந்த மாதிரி ஒரு கீ ஃப்ரேம் ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ இந்த ஸ்டார்டிங் கீ ஃப்ரேம் இருக்கு பதிலா, அதை நம்ம முன்னாடி பண்ண மாதிரி அப்படியே கீழே கொண்டு வாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கீழே இருந்து போகணுமோ ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி கீழே கொண்டுட்டு வந்துருங்க. கொண்டுட்டு வந்துட்டு இப்போ நம்ம அதே மாதிரி அந்த 2 பீட் மார்க்குக்கு நடுவில் ஃபஸ்ட்டு போய்க்குங்க. ஸோ போனதுக்கப்புறம் இதே மாதிரி நம்ம முன்னாடி என்ன பண்ணோம், அதே மாதிரி அந்த கர்வ் இருக்கு பதிலாக கரெக்டாக அந்த பீட் மார்க்கு நடுவில் வச்சுட்டு இந்த கர்வை ஃபஸ்ட்டு டச் பண்ணிவிட்டு அதே நம்ம ஆல்ரெடி காப்பி பண்ணி தானே வச்சிருக்கோம். ஜஸ்ட் அதை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணால் மட்டுமே போதும். ஸோ அந்த சைடில் இருக்க 3 டாட்டை டச் பண்ணி அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பேஸ்ட் கர்வ் அப்படின்னு இருக்கா, ஜஸ்ட் அதை மட்டும் கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக அதுலேயும் பேஸ்ட் ஆயிரும். பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ 2 இதில் நம்ம பண்ணி முடிச்சாச்சா, இதே மாதிரி அடுத்து மீத இருக்க அந்த 3 இது. ஸோ நல்லா வாட்ச் பண்ணுங்கள். நம்ம 3ல் மட்டும்தான் பண்ணணும். 4வதுலாம் நம்ம பண்ண தேவையில்லை. அந்த 4, 5ல் பார்த்தீங்கன்னா நம்ம வேறு எதாவது பண்ணணும். ஸோ அதனால் இந்த இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு இந்த 3, 4ல் மட்டும் பண்ணி காட்டுறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணால் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் அடுத்த லேயரை டச் பண்ணி அதே மாதிரி அந்த 3 ட்ரான்ஸ்ஃபார்மர் போயாச்சு. போனதுக்கப்புறம் கரெக்டாக அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கிறேன். வச்சதுக்கப்புறம் அதே மாதிரி கரெக்டாக கொஞ்சம் தள்ளி அடுத்து ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கிறேன். வச்சதுக்கப்புறம் இப்போ இந்த ஃபஸ்ட்டு இருக்க கீ ஃப்ரேம் இருக்குது பதிலாக அதில் போயிட்டு ஸோ அதை நீங்கள் ஃபுல்லாக வந்து கீழே கொண்டுட்டு போயிடணும். ஸோ ஏன்னா நமக்கு அந்த எஃபெக்ட்டே பார்த்தீங்கன்னா கீழேருந்து மூவ் ஆகிற மாதிரி தான். ஸோ அதனால் இந்த மாதிரி கொண்டுட்டு போய்க்குங்க. ஸோ கொண்டுட்டு போனதுக்கப்புறம் இப்போ கரெக்டாக அதே மாதிரி அந்த 2 இதுக்கும் சென்டரில் வந்துருங்க. ஸோ கரெக்டாக அந்த 2 பீட் மார்க்குக்கு நடுவில் வந்ததுக்கப்புறம் இப்போ அந்த கர்வ்ன்றதை ஃபஸ்ட்டு டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு அந்த கீழே இருக்க 3 டாட்டை டச் பண்ணி அதே மாதிரி அந்த பேஸ்ட் கர்வ் அப்படின்ற கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக வந்து பேஸ்ட் ஆயிரும். இந்த 3 லேயர் வந்து நமக்கு தெரியுது. ஸோ அதனால் நம்ம இதை வந்து ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ மீத இருக்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு இதெல்லாம் தெரியவே இல்லை. ஸோ இந்த சைடில் இருக்கலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியவே இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வேறு எஃபெக்ட் தான் கொண்டு வர போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு அந்த ஃபஸ்ட்டு பீட் மார்க் இருக்குது பதிலாக அதுக்கு ஃபஸ்ட்டு போங்க. ஸோ கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு பீட் மார்க்குக்கு வந்துருங்க. ஸோ கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு குரூப் வந்து ஸ்டார்ட் ஆகுதில்ல, அந்த இடத்துல போயிட்டு இப்போ இந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த ஆப்ஜெக்ட் அண்ட் எலமெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணிட்டு இதில் இந்த 2வது பார்த்தீங்கன்னா நில் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு கரெக்டாக வீடியோட லாஸ்ட் போங்க. லாஸ்ட் போயிட்டு இதில் ஃபஸ்ட்டு இந்த லாஸ்ட் வரை இழுத்துக்குங்க. இழுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒவ்வொரு குரூப்பையும் நம்ம வந்து அந்த எஃபெக்ட்டோட வந்து அரேஞ்ச் பண்ணணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இருக்குது பதிலாக அந்த குரூப்பை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் வந்து இந்த இடத்துல மேலே வந்துட்டீங்கன்னா அந்த குரூப்புக்கு நேரம் ஒரு சிம்பிள் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணி இதில் ஃபஸ்ட் எடுத்து பார்த்தா நில் 1 அப்படின்னு இருக்கா, ஜஸ்ட் அதை கொடுத்தாலே போதும் இந்த மாதிரி மாறிடும். மாறினதுக்கப்புறம் அதுக்கடுத்து அடுத்து 2வது இருக்க குரூப். ஸோ அந்த 2வது இருக்க குரூப்பையும் டச் பண்ணி அதே மாதிரி அந்த நில்ன்ற அந்த குரூப்பில் போயிட்டு அந்த நில் 1 அப்படின்ற கொடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி நம்ம எத்தனை குரூப் ஆட் பண்ணியிருக்கோமோ அது நம்ம இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 குரூப் ஆட் பண்ணியிருக்கோமா. ஸோ அந்த 6 குரூப்லையுமே இதே மாதிரியே கரெக்டாக அந்த நில் 1 அப்படின்றத போய் கொண்டு போய் செட் பண்ணால் தான் அது வந்து அந்த 3D கேமரா எஃபெக்டாகவே நமக்கு மாறும். ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணால் வரிசையாக ஒரு குரூப்பாகவே மூவ் பண்ணி கரெக்டாக அதில் கொண்டு போய் செட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே தெளிவாக புரியணும் அப்படின்ற கதை இந்த மாதிரி லைவாகவே எல்லாத்தையுமே பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணி தான் மட்டும் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ 6 லேயருமே நம்ம இந்த மாதிரி மாற்றியாச்சு. மாற்றினதுக்கப்புறம் நமக்கு இதில் மீதம் பார்த்தீங்கன்னா வெறும் 3 லேயர் மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுது. மீதம் இருக்க 2 லேயருக்கு பதிலாக அதாவது இந்த குரூப் 5. ஸோ அந்த இடத்துக்கிட்ட போங்க. ஸோ கரெக்டாக அந்த குரூப் 5க்கு நேராக போயிட்டு இப்போ நம்ம மேலே ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த நில்லுன்ற ஒரு எஃபெக்ட். ஸோ அதை ஜஸ்ட் டச் பண்ணுங்கள். அதை நீங்கள் டச் பண்ணிவிட்டு அதில் தான் இப்போ நம்ம மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கரெக்டாக அந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு ஸோ அந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு கீ ஃப்ரேம் வந்து செட் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக அந்த பீட் மார்க் ஸ்டார்டிங்கில் கீ ஃப்ரேம் செட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அப்படியே மூவ் பண்ணி இந்த இடத்துக்கு வந்துருங்க. கரெக்டாக அந்த 20.11 செகண்டில் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ இந்த நீங்கள் இதை அப்படியே மேலே மூவ் பண்ணுங்கள். மேலே மூவ் பண்ணால் உங்களுக்கு அடுத்த லேயர் வந்து நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இதை நீங்கள் அந்த லேயர் வந்து தெரிகிற அளவுக்கு ஸோ இந்த அடுத்த லேயர்லாம் தெரியக்கூடாது. நமக்கு அந்த 2வது இருக்க லேயர் மட்டும் தான் ஃபஸ்ட்டு தெரியணும். ஸோ இந்த அளவுக்கு கரெக்டாக மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணி முடிச்சக்கப்புறம் இப்போ வீடியோட லாஸ்ட் போயிருங்க. லாஸ்ட்டில் போயிட்டு இன்னும் நமக்கு கீழே இருக்க ஒரு டாப்பில் வந்து ஒரு லேயருக்கு பதிலாக அது வந்து கீழே நல்லா ஃபுல்லாக தெரிகிற அளவுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மூவ் பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸியாக நமக்கு அந்த மூவிங் எஃபெக்ட் வந்து கிடச்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிருக்கும். இப்போ என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு வேறு லெவல் ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜ் யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.